வணக்கம். நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். பூங்கார் அரிசியை வச்சு சாக்கோ லாவா கேக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். இது ஒரு யூனிக் அண்ட் ஈஸியான ஒரு ஹெல்த்தி டெசர்ட். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 4 டேபிள் ஸ்பூன் ஜாக்ரி பவுடர் சேர்த்துக்கலாம். ரீஃபைன் சுகருக்கு பதிலாக ஜாக்ரி யூஸ் பண்ணுறது ஹெல்த்தியர் ஆப்ஷன் அண்ட் நல்ல ஃப்ளேவரும் தரும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்மூத்தாக விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாக்ரி அண்ட் கர்ட் நல்லா கம்பைன் ஆகணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கேக்குக்கு ரிச்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் பூங்கார் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது சாக்லேட் ஃப்ளேவருக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். இது கேக்கை சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லாத்தையுமே ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி ஸ்மூத்தான பேட்டர் கன்சிஸ்டன்சி வர மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டரை ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போது சாக்லேட்டை ரெடி பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வேன் ஹூட்டரோட கோவேச்சர் சாக்லேட் தான். சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவேச்சர் சாக்லேட் தான் ஹெல்த்தியானது, காம்பவுண்ட் யூஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு டிப்பை கட் பண்ணி பனியார பேனில் ஊற்றிடலாம். ஆஃப் பேட்டர் ஊற்றிட்டு கோவேச்சர் சாக்லேட் சென்டரில் வச்சிடலாம். காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணக்கூடாது, கோவேச்சர் சாக்லேட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கூயியான ஒரு இது கிடைக்கும். சாக்லேட்டை சென்டரில் வச்சுட்டு திருப்பி அதை ரிமைனிங் பேட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பூங்கார் அரிசியை 8 மணி நேரம் ஊற வச்சு 2 நாள் வெயிலில் காய வச்சு அரைச்சி மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பூங்கார் அரிசி இல்லை அப்படின்னா கோதுமை மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கோங்க. இப்போ பூங்கார் அரிசி சாக்கோ லாவா கேக் ரெடி. இப்போ உள்ளே கட் பண்ணி பாருங்கள். உள்ளே இருந்து பியூட்டிஃபுல்லாக கூயியாக சாக்லேட் லாவா இருக்கும். ஹெல்த்தியாக கில்ட் ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.